இப்போ இன்டர்வியூக்கு போறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு 10 டிப்ஸ் நான் தரேன். இத வந்து நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க அப்டின்னா நல்லா இருக்கும்ல. ஸோ அந்த ஒரு 10 டிப்ஸ் தான் நான் இந்த வீடியோல ஷேர் பண்றேன். இது ரியல் டைம்ல நான் ஃபேஸ் பண்ண விஷயங்கள், நான் எப்படி அத ரெக்டிஃபை பண்ணேன், இது எல்லாமே இந்த வீடியோல இருக்கு. ஸோ ஃபுல்லா பாருங்க. அதே மாரி இது ஒரு காமன் தான். இது எந்த இன்டர்வியூக்கு போனீங்கனாலும், இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், ஆர்ட்ஸா இருக்கட்டும், யார் இன்டர்வியூக்கு போனீங்கனாலும் சேம் இதே டிப்ஸ் ஃபாலோ பண்றீங்க அப்டின்னா, இன்னும் கொஞ்சம் நீங்க பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, செல்ஃப் இன்ட்ரோவ பக்காவா ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. ஏன்னா, செல்ஃப் இன்ட்ரோங்கிறது நீங்களே உங்கள பத்தி சொல்லிக்கிறது. ஸோ, அதுல நீங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கும்போது, த்ரூ அவுட் இன்டர்வியூ ஃபுல்லா உங்களால கான்ஃபிடென்ட்டா இருக்க முடியும். செகண்ட் என்ன அப்படின்னா, ஃபார்மல்ஸ் வேர் பண்ணணும். பட் அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும். அப்பதான் ஆ இன்டர்வியூ உங்களால பெட்டரா ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ, ட்ரெஸ் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, நீங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, மீல்ஸை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை லஞ்சோ ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் வந்து இன்டர்வியூ முடிச்சுட்டு பார்த்துக்கிறேன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டைம்ல டைம் இல்லாமல் போகலாம். இல்லை அப்போ திடீர்னு டென்ஷன் ஆயிரும். அப்போ வந்து நீங்கள் சாப்பிடாதப்போ அது இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட் கொடுக்கும். ஸோ பெட்டர் நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு பொறுமையாக போகிறது. ஓகேவா? ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா, ரெஷ்யூம்ல இருக்கிற ஒவ்வொரு வேர்டுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ரெஷ்யூம்ங்கிறது நீங்க உங்களை பத்தி கிரியேட் பண்ணிக்கிற ஒரு டாக்குமெண்ட். அதுல ஏதாவது ஒரு வேர்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னா, ஸோ அது வந்து ஒரு பேட் இம்ப்ரெஷன் தானே. அதுக்கு நீங்க வந்து கரெக்டா நீங்களே கிரியேட் பண்றது அட்வைசபிள். ஓகேவா? ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னா, சப்போஸ் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வீட்டிலேயே விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா, ஐயோ நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு பேனிக் ஆகாம, ஸோ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு டாக்குமெண்ட் விட்டுட்டு போயிட்டீங்க. நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, அந்த டாக்குமெண்ட் கேட்குறாங்கனாலும் அவங்க கிட்ட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க. இந்த மாதிரி இந்த டாக்குமெண்ட் கொண்டு வரல, ஸோ நாளைக்கு நான் அவங்க சப்மிட் பண்ணிடுறேன், இல்லை இந்த டைமில் சப்மிட் பண்ணிடுறேன், ஈவினிங் சப்மிட் பண்ணிடுறேன், இந்த மாதிரி சொன்னீங்கன்னா அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. இல்லை மெயில் பண்ணிடுறேன். ஸோ இதெல்லாமே வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இதை விட்டுட்டு இன்டர்வியூக்கு முன்னாடியே பேனிக் ஆகி இன்டர்வியூவில் சொதப்படுறது வந்து நல்லா இருக்காது. ஓகேங்களா? அதே மாதிரி சிக்ஸ்த் ஒன் என்ன அப்படின்னா, கான்ஃபிடென்ட் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்காதீங்க. அதே மாதிரி கான்ஃபிடென்ட் இல்லாமையும் இருக்காதீங்க. இதுல மிட்ல இருங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தீங்கன்னாலும் நீங்க வந்து எப்படி நீங்க இது பண்ணுவீங்கன்னு தெரியாது. இதே கான்ஃபிடென்ட்டே இல்லைங்கனாலும் நீங்க பேசும்போதே தெரிஞ்சிடும் கான்ஃபிடென்ட்டா இல்ல. பெட்டர் கான்ஃபிடென்ட்டா இருங்க. பட் ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்காதீங்க. அதே மாதிரி எதையுமே எதிர்பார்க்காதீங்க. நான் இன்னைக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்கேன், எனக்கு வந்து திடீர்னு 10 லட்ச ரூபாய்க்கு சம்பளம் கொடுத்துருவாங்க, நான் அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், அப்படி அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், அப்படிலாம் யோசிக்காதீங்க. இன்டர்வியூ கொடுத்துட்டு நீங்க பாட்டுக்கு அடுத்து அடுத்து பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அது ரிட்டர்ன் வர்றப்ப பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எப்பவுமே இன்டர்வியூவை ரிஹர்சல் எடுங்க. இப்போ ரிஹர்சல்ங்கிறது நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ நான் நான் போய் ஒரு இன்டர்வியூக்கு உட்கார்றேன் அப்படின்னா, நான் எப்படி செல்ஃப் இன்ட்ரோ சொல்லுவேன், இந்த கொஸ்டின் கேட்டா நான் எப்படி பதில் சொல்லுவேன், இந்த கொஸ்டின் கேட்டா எப்படி பதில் சொல்லுவேன், உங்களை நான் ஏன் ஹையர் பண்ணிக்கணும்னு கேட்டா நான் எப்படி பதில் சொல்லுவேன், இதெல்லாமே ரிஹர்சல் எடுங்க. ரிஹர்சல்னா மனப்பாடம் பண்றது இல்ல. திரும்ப திரும்ப சொல்றேன், மனப்பாடம் பண்றது இல்ல. அந்த கொஷினுக்கு நீங்க எப்படி பதில் சொல்லுவீங்க அப்படிங்கிறத அதை வந்து நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸை வச்சோ இல்லை வேற யாராவது வச்சு நீங்க இந்த கொஷின் கேளுங்கன்னு சொல்லி நீங்க வந்து ரிஹர்சல் பார்த்துக்கங்க. அப்பதான் உங்களுக்கு அங்க போய் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகாம இருப்பீங்க. அதே மாதிரி கொஞ்சம் சிரிச்ச முகத்தோடயே இருங்க. ரொம்ப டென்ஷன்டா ரொம்ப பேனிக்கா இருக்கும்போது இம்ப்ரெஷன் நல்லா இருக்காது. அவங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஆப்வியஸா அவங்களே சொல்லுவாங்க, கொஞ்சம் ஃப்ரீயா இருங்க அப்படின்னு. ஸோ அதுக்கும் ரொம்ப சிரிச்சுட்டு லெதார்ஜிக்கா இருந்துடாதீங்க. கொஞ்சம் டென்ஷன் இல்லாம இருக்கிறதுக்காக தான் நான் அப்படி சொல்றேன். ஓகேங்களா? அதே மாதிரி இது நான் பட்டது, உங்களுக்கும் சொல்றேன். இன்டர்வியூக்கு முந்தின நாள் கட்டிங்கோ ட்ரிம்மிங்கோ பண்ணாதீங்க. முன்னாடியே பண்ணிருங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்க வந்து எவ்வளோ தௌசண்ட்ஸ் எவ்வளோ லேக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க வந்து ஹேர் கட் ட்ரிம்மிங் பண்ணாலுமே அது ஃபர்ஸ்ட் நாள் செட் ஆகாது. அடுத்த நாளோ இல்லை அதுக்கு ஒரு வாரம் கழிச்சுதான் செட் ஆகும். அப்பதான் நமக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். அதை தாண்டி நான் முந்தின நாள் போய் நான் ட்ரிம் பண்ணேன், போயிடுச்சு மீசை அப்படின்ட்டு வந்து அடுத்த நாள் நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் போயிடும். ஸோ 1 வீக் முன்னாடியே வந்து எல்லாம் ப்ரிப்பேர் ஆயிக்கங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு காமனான டிப்ஸ். இதை வந்து உங்களுக்கு ரொம்ப நீங்க காம்ப்ளிகேட் பண்ணிக்காம இருக்க இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம்.